வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் சுகாசினி. வட்டங்களின் வசீகர மண்டலத்திற்கு வரவேற்கிறோம். சக்கரத்தின் முழுமையான வட்ட வடிவத்தை அல்லது நாணயத்தின் வெளிப்புறத்தை நீங்கள் எப்பொழுதாவது கவனித்திருக்கிறீர்களா? இந்த அன்றாட எடுத்துக்காட்டுகள் வட்டங்களின் நிகழ்வுகளாகும். அவை கவர்ச்சிகரமான வடிவியல் உருவாக்கங்களாகும். இந்த பாடத்தில் பண்புகளை ஆராய்வோம் மற்றும் வட்டங்களின் பண்புகள், அவற்றின் இரகசியங்களை அவிழ்த்து அவற்றின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது. இந்த பாடத்தில் ஒரு வட்டத்தின் மையம் மற்றும் ஆரம் பற்றி அறிந்து கொள்வோம். மையம் ஒரு நிலையான புள்ளியாக செயல்படுகிறது. அதே நேரத்தில் ஆரம் வட்டம் மற்றும் மையத்தின் எந்த புள்ளிக்கும் இடையே உள்ள தூரத்தை குறிக்கிறது. வட்டத்தின் எல்லையின் இரண்டு புள்ளிகளை இணைக்கும் கோடு பிரிவுகளாக நாண்களின் கருத்தையும் கண்டுபிடிப்போம். கூடுதலாக ஆரத்தின் ஒரு மடங்கு நீளம் கொண்ட விட்டம் மற்றும் வட்டத்தின் எல்லையின் நீளத்தை அளவிடும் சுற்றளவு ஆகியவற்றை ஆராய்வோம். வட்டங்களின் அதிசயங்களையும் அவற்றின் நடைமுறை பயன்பாடுகளையும் வெளிக்கொணர தயாராகுங்கள். கற்றுக்கொள்வீர்கள். மையம், ஆரம், விட்டம் மற்றும் சுற்றளவு உட்பட்ட ஒரு வட்டத்தின் முக்கிய கூறுகளை புரிந்து கொள்ளுங்கள். வட்டங்கள் தொடர்பாக தொடுகோடுகள் மற்றும் சக்கேண்டுகளின் பண்புகளை அங்கீகரிக்கவும். தொடுகோடுகள், சக்கேண்டுகள் மற்றும் நாண்களின் நீளம் தொடர்பான தேற்றங்களை பயன்படுத்தவும். தொடுகோடுகளின் ஆரம் அல்லது நீளத்தை கண்டறிதல் போன்ற வட்டங்களை உள்ளடக்கிய வடிவங்களின் சிக்கல்களை தீர்க்கவும். முக்கிய வார்த்தைகள்: வட்டம், மையம், ஆரம், நாண், விட்டம், சுற்றளவு, பரிதி, துறை. ஒரு நிலையான புள்ளியில் இருந்து ஒரே தூரத்தில் இருக்கும் அனைத்து புள்ளிகளும் செயல்பட்ட உருவம் வட்டம் எனப்படும். மையம் வட்டத்தின் மையம் என்று அழைக்கப்படுகிறது. ஆரம் வட்டத்தின் எந்த புள்ளியில் இருந்தும் நிலையான புள்ளிக்கு உள்ள தூரம் ஆரம் ஆகும். மையத்தை இணைக்கும் எந்த கோடு பகுதியும் வட்டத்தின் எந்த புள்ளியும் ஆரம் எனப்படும். நாண் வட்டத்தின் எல்லையில் ஏதேனும் இரண்டு புள்ளிகளை சேர்ப்பதன் மூலம் செய்யப்படும் எந்த வரி பகுதியையும் நாண் எனப்படும்.
விட்டம். விட்டம் 2 மடங்கு ஆரம். இது மையத்தின் வழியாக செல்லும் வட்டத்தின் மிக நீளமாக நான் ஆகும். அனைத்து விட்டங்களும் ஒரே நீளம் கொண்டவை. சுற்றளவு. வட்டத்தின் எல்லையின் நீளம் வட்டத்தின் சுற்றளவு என்று அழைக்கப்படுகிறது. பரிதி. ஒரு வில் என்பது வட்டத்தின் சுற்றளவின் 2 புள்ளிகளை இணைக்கும் வட்டத்தின் பகுதியாகும். துறை. வட்டத்தின் ஒரு வில் மற்றும் 2 ஆரங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பகுதி வளைவின் இறுதிப் புள்ளிகளுடன் மையத்தை இணைப்பதன் மூலம் பிரிவு என்று அழைக்கப்படுகிறது. பிரிவு. ஒரு நாண் மற்றும் வட்டத்தின் வளைவால் செய்யப்பட்ட பகுதி ஒரு பிரிவு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு சமதளத்தின் வட்டம் மற்றும் கோடு. ஒரு சமதளத்தில் ஒரு வட்டம் மற்றும் ஒரு வரிக்கு 3 சாத்தியங்கள் இருக்கலாம். அவை குறுக்கிடாமல் இருக்கலாம். ஒரு பொதுவான புள்ளியை கொண்டிருக்கலாம். இந்த விஷயத்தில் கோடு வட்டத்தை தொடும். அவை 2 பொதுவான புள்ளிகளை கொண்டிருக்கலாம். இந்த விஷயத்தில் கோடு வட்டத்தை வெட்டுகிறது. தொடுகோடு. ஒரு வட்டத்திற்கு ஒரு தொடுகோடு என்பது வட்டத்தை சரியாக ஒரு புள்ளியின் தொடும் ஒரு கோடு. வட்டத்தின் ஒவ்வொரு புள்ளிக்கும் அதன் வழியாக ஒரு தனித்துவமான தொடுகோடு உள்ளது. வினாடி. ஒரு வட்டத்திற்கு ஒரு சென்ட் என்பது வட்டத்துடன் பொதுவான 2 புள்ளிகளைக் கொண்ட ஒரு கோடு. இது வட்டத்தை 2 புள்ளிகள் வெட்டி வட்டத்தின் நாண் உருவாக்குகிறது. செகண்ட் சிறப்பு வழக்காக டான்ஜென்ட். ஒரு வட்டத்திற்கான தொடுகோடு அதனுடன் தொடர்புடைய நாண்களின் 2 முனை புள்ளிகள் இணையும் பொழுது செகண்ட் சிறப்பு நிகழ்வாக காணலாம். கொடுக்கப்பட்ட செகண்ட் அதிகபட்ச 2 இணையான தொடுகோடுகள். ஒரு வட்டத்தின் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வினாடிக்கும் அதற்கு இணையான இருக்கும் 2 தொடுகோடுகள் உள்ளன. மேலும் 2
குறுக்குவெட்டு புள்ளிகளின் வட்டத்தைத் தொடும். கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் இருந்து பின்வரும் புள்ளிகளை நாம் கவனிக்கலாம். PQ என்பது ஒரு வட்டத்தின் செகண்ட் ஆகும். PQ மற்றும் PQ என்பது PQவுக்கு இணையான இரண்டு தொடுகோடுகள். தேற்றம்: எந்த புள்ளியிலும் வட்டத்தின் தொடுகோடு தொடர்பு புள்ளி வழியாக செல்லும் வட்டத்தின் ஆரத்திற்கு செங்குத்தாக இருக்கும் என்று தேற்றம் கூறுகிறது. இங்கே O என்பது மையம் மற்றும் OP செங்குத்து XY. தேற்றம் சான்று: O மையத்துடன் ஒரு வட்டம் மற்றும் P புள்ளியில் உள்ள வட்டத்திற்கு XY தொடுவாக இருக்கும். இப்பொழுது OP ஆனது XYற்கு செங்குத்தாக இருப்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். இப்பொழுது P-ஐ தவிர XY என்ற டான்ஜென்ட் கோடில் Q ஒரு புள்ளியை கவனியுங்கள். படத்தில் காட்டப்பட்டுள்ளதுபடி OQ புள்ளிகளை இணைக்கவும். இங்கே Q புள்ளி வட்டத்திற்கு வெளியே இருக்க வேண்டும். ஏனெனில் Q புள்ளி வட்டத்திற்குள் இருந்தால் XY வட்டத்திற்கு ஒரு தொடுகோடு இருக்காது. இதன் பொருள் XY ஒரு வட்டத்தின் வெட்டுக்கோடாக மாறும். எனவே OP வட்டத்தின் ஆரத்தை விட OQ அதிகமாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம். OQ OPயை விட பெரியது. P-ஐ தவிர XY வரியின் உள்ள அனைத்து புள்ளிகளுக்கும் இந்த நிபந்தனை பின்பற்றப்படுவதால் O வட்டத்தின் மையத்தில் இருந்து XY வரியின் புள்ளிகள் வரையிலான அனைத்து தூரங்களிலும் OP மிக குறுகியதாக இருக்க வேண்டும். மறைக்குறி: OP ஆனது XYக்கு செங்குத்தாக உள்ளது. எனவே தேற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. உதாரணம்: மையத்திலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள புள்ளி Aயில் இருந்து தொடுகோட்டின் நீளம் 4 சென்டிமீட்டர் என்றால் கொடுக்கப்பட்ட படத்தின் வட்டத்தின் ஆரத்தை கண்டறியவும். தீர்வு: ஆரம் தொடுகோட்டிற்கு செங்குத்தாக இருப்பதை நாம் அறிவோம். எனவே முக்கோணம் ABO ஒரு வலது கோண முக்கோணமாகும். கொடுக்கப்பட்ட AO ஈடு 5 சென்டிமீட்டர் மற்றும் AB ஈடு 4 சென்டிமீட்டர்.
பித்தாகரசின் தேற்றத்தை நாம் இங்கே பயன்படுத்தலாம். OA மேலிலக்கு 2 ஈடு OB மேலிலக்கு 2 கூட்டல் AB மேலிலக்கு 2. OB மேலிலக்கு 2 ஈடு OA மேலிலக்கு 2 கழித்தல் AB மேலிலக்கு 2. ஈடு 5 மேலிலக்கு 2 கழித்தல் 4 மேலிலக்கு 2. ஈடு 25 கழித்தல் 16. OB மேலிலக்கு 2 ஈடு 9. OB ஈடு 3. எனவே கொடுக்கப்பட்ட வட்டத்தின் ஆரம் 3 சென்டிமீட்டர். கொடுக்கப்பட்ட புள்ளியில் இருந்து வரையப்பட்ட தொடுகோடுகளின் எண்ணிக்கை. புள்ளியானது வட்டத்தில் உள்ள பகுதியில் இருந்தால் அந்த புள்ளியின் வழியாக எந்த கோடும் ஒரு வெட்டு கோடாக இருக்கும். எனவே அதன் உள்ளே இருக்கும் ஒரு புள்ளியின் வழியாக செல்லும் வட்டத்திற்கு எந்த தொடுகையும் வரைய முடியாது. ஒரு தொடுபுள்ளி வட்டத்தின் மீது இருக்கும்பொழுது அதன் வழியாக செல்லும் ஒரு வட்டத்திற்கு சரியாக ஒரு தொடுகோடு இருக்கும். புள்ளி வட்டத்திற்கு வெளியே இருக்கும் பொழுது அதன் வழியாக ஒரு வட்டத்திற்கு துல்லியமாக 2 தொடுகோடுகள் இருக்கும். ஒரு தொடுகோட்டின் நீளம். புள்ளியில் இருந்து, அதாவது P என்று சொல்லுங்கள், வட்டம் வரையிலான தொடுகோட்டின் நீளம் வெளிப்புற புள்ளி Pயில் இருந்து வட்டத்துடன் கூடிய தொடுநிலை I வரையிலான தொடுகோட்டின் பகுதி ஒரு வரையறுக்கப்படுகின்றது. இந்த வழக்கில் PI என்பது தொடுகோடு நீளம். தேற்றம். வெளிப்புற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்பட்ட தொடுகோடுகளின் நீளம் சமம். ஆதாரம். O மற்றும் P என்பது வட்டத்திற்கு வெளியே இருக்கும் புள்ளியாக இருக்கும். ஒரு வட்டம் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம். படத்தில் காட்டப்பட்டுள்ளதுபடி P புள்ளியில் இருந்து வட்டத்தில் உள்ள PQ மற்றும் PR ஆகிய 2 தொடுகோடுகள் இங்கு உருவாகுகிறது. இப்பொழுது நாம் PQ ஈடு PR-ஐ நிரூபிக்க வேண்டும். இதை நிரூபிக்க நாம் OP, OQ மற்றும் OR-இல் சேர வேண்டும். எந்த புள்ளியிலும் வட்டத்தின் தொடுகோடு தொடர்பு புள்ளி வழியாக செல்லும் வட்டத்தின் ஆரம் செங்குத்தாக உள்ளது என்று தேற்றத்தின்படி தொடுகோடுகளும் ஆரங்களுக்கும் இடையில் உருவாகும் கோணங்கள் சரியான கோணங்கள். குறுங்கோணம் OQP மற்றும் குறுங்கோணம் ORP போன்ற 2 வலது கோணங்கள் உருவாகுகின்றன. எனவே அதை வட்டத்தின் ஆரங்களில் இருந்து நாம் OQ ஈடு OR என்று எழுதலாம். பொதுவான பக்கம்
OP ஈடு OP. எனவே RHS ஒற்றுமை விதியை பயன்படுத்தி முக்கோணம் OQP இணையானது முக்கோணம் ORP. இதனால் இது PQ ஈடு PR சதுர அடைப்புக்குறிக்குள் CPCTயை பயன்படுத்தி கொடுக்கிறது. எனவே தேற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. உதாரணம்: கொடுக்கப்பட்ட வட்டத்தின் ABயின் நீளத்தை கண்டறியவும். இது வெளிப்புற வட்டத்தில் உள்ள நாண் மற்றும் உள்வட்டத்தின் தொடுகோடு ஆகும். உள் மற்றும் வெளி வட்டங்களின் ஆரம் முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர். தீர்வு கொடுக்கப்பட்டது. உள்வட்டத்தின் ஆரம் அதாவது R ஈடு 6 சென்டிமீட்டர். வெளிவட்டத்தின் ஆரம் R ஈடு 10 சென்டிமீட்டர். தொடுபுள்ளியான T புள்ளி நாண் நடுப்புள்ளியாக இருப்பதால் AT ஈடு TB. ஆரம் தொடுகோடு செங்குத்தாக இருப்பதால் ஒரு செங்கோண முக்கோணம். அப்படிதான் நாம் பித்தாகோரஸின் தேற்றத்தை பயன்படுத்தலாம். OB மேலிலக்கு 2 ஈடு OT மேலிலக்கு 2 கூட்டல் TB மேலிலக்கு 2. TB மேலிலக்கு 2 ஈடு OB மேலிலக்கு 2 கழித்தல் OT மேலிலக்கு 2. ஈடு 10 மேலிலக்கு 2 கழித்தல் 6 மேலிலக்கு 2. ஈடு 100 கழித்தல் 36. TB மேலிலக்கு 2 ஈடு 64. TB ஈடு 8 சென்டிமீட்டர். AB ஈடு TB கூட்டல் AT. AB ஈடு 8 கூட்டல் 8 அதாவது AT ஈடு BT. AB ஈடு 16 சென்டிமீட்டர். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வட்டம் ஒரு நிலையான புள்ளியிலிருந்து சமமான புள்ளிகளால் உருவான உருவம். தொடுகோடு ஒரு புள்ளியின் வட்டத்தை தொடும் ஒரு கோடு. செகண்ட் அல்லது வெட்டும் கோடு வட்டத்தை 2 புள்ளிகளில் வெட்டும் ஒரு கோடு ஒரு நாண் உருவாக்கும். தேற்றம்: தொடுகோடுகள் தொடர்பு புள்ளியில் ஆரங்களுக்கு செங்குத்தாக இருக்கும். வெளிப்புற புள்ளியில் இருந்து ஒரு வட்டம் வரையிலான தொடுகோடுகளின் நீளம் சமமாக இருக்கும்.